Don't forget to like, subscribe and share the videos. Welcome to Ganesh IAS Academy. Today we are going to discuss a topic which is relevant to the upcoming 2025 prelims. Okay, so அந்த மாதிரி பார்க்குறப்ப டாபிக் என்னன்னா கிட்டூர் ராணி சென்னம்மா அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி பற்றி தான் நம்ம வந்து இந்த டாபிக்ல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதனால இந்த கிட்டூர் ராணி சென்னம்மா வந்து நியூஸ்ல வந்து இருக்குது. அண்ட் தென் இவரை பத்தின கொஞ்சம் டீட்டெயிலாம் ஹிஸ்டாரிக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம் எதனால நியூஸ்ல இருக்குன்னு. ஸோ அந்த 20th century anniversary of Kittur Vijayotsava commemorative postage stamp was released at the historic Kittur Rani Chennamma stage. Okay, so Kittur Fort premises of 23rd October 2024. Okay, so அந்த மாதிரி டைம்ல தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ இமேஜ்ல பாக்குறீங்களா, அதான் இந்த ஸ்டாம்ப் ஃபார் த 200 years anniversary of அந்த கிட்டூர் விஜயோத்சவா. ஓகே, ஸோ அதை நம்ம கமெமரேட் பண்ற மாதிரி தான் இந்த ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, this grand event commemorated Rani Chennamma's glorious victory on 23rd October of 1824 against the British rule. ஸோ இந்த கிட்டூர் ராணி சென்னம்மா வந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா வந்து ஒரு பேட்டில் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுல வந்து விக்டரியும் ஆயிருக்காங்க. ஸோ அந்த விக்டரியான டேட் தான் வந்து என்னன்னா 23rd October 1824. ஓகேவா? ஸோ அதை வந்து ரிமெம்பர் பண்ற மாதிரி தான் இந்த ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அந்த டேட் ஆஃப் October 23rd வந்து. ஸோ அந்த கிட்டூர் ராணி சென்னம்மா பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, so then first point was Kittur Chennamma was born in Kakkati, a small village in today's Belagavi district of Karnataka. So கர்நாடகால பிறந்த ஒரு உமன் தான் வந்து யாருன்னா இந்த கிட்டூர் சென்னம்மா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. தென் she became queen of கிட்டூரு. ஓகேவா? ஸோ நார்மலா இருந்த வரைக்கும் நார்மல் சின்னம்மா வந்திருக்காங்க. எப்போ வந்து குவீனா மாறுறாங்க அப்படின்னு பாக்குறப்ப when she married ராஜா மல் சர்ஜா ஆஃப் த தேசாய் ஃபேமிலி. ஓகே, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு கிங் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி தான் வந்து யாருன்னா இந்த தேசாய் ஃபேமிலி. ஓகேவா? ஸோ இந்த தேசாய் ஃபேமிலி இருக்கக்கூடிய ஒரு கிங் தான் யாரு அப்படின்னா ராஜா மல்ல சர்ஜா. ஓகேவா? ஸோ அந்த மல்ல சர்ஜா ராஜா வந்து இவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா குவீன் பொசிஷனுக்கு வந்து இவங்க வந்து போயிடுறாங்க. ஓகே, அதனால குவீன் ஆஃப் கிட்டூர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, தென் ஆஃப்டர் மல்ல சர்ஜா death in 1860, his eldest son Shivalinga Rudra Sarja ascended his throne. So இவரோட சன்னு தான் யாரு அப்படின்னா சிவலிங்க ருத்ரா சர்ஜா. அவர் வந்து அந்த ராஜா மல்சர்ஜா அவர் வந்து இறந்ததுக்கு அப்புறமா இந்த சிவலிங்க ருத்ரா வந்து அவரோட த்ரோனுக்கு வந்து ஏறிடுறாரு. ஓகேவா? ஸோ அவருக்கும் மேரேஜ் நடக்குது. ஆனா சன் இல்லாம என்ன பண்றாங்கன்னா அவர் வந்து ஒரு அடாப்டட் சன் வந்து எடுக்கிறாரு. ஓகே, பிஃபோர் 1824 சிவலிங்க ருத்ரா அடாப்டட் எ சைல்டு சிவலிங்கப்பா அப்படிங்கிற ஒரு சைல்டு வந்து அடாப்டேஷன் பண்ணி இவர் தான் என்னோட ஹேர் வந்து அப்படி மாதிரி இவர் வந்து சொல்றாரு. ஓகேவா? இட்ஸ் அடாப்டட் சைல்டு ஆஃப் சிவலிங்க யுத்ரா. அந்த கனெக்ஷன் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க as the successor. So however the British East India Company refused to recognize Shivalingappa as the successor of the kingdom under the doctrine of lapse. ஸோ இந்த டாக்டரின் ஆஃப் லாப்ஸ் பத்தி முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படி கேள்விப்படலை அப்படின்னா சிம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு கிங்டம் வந்து இருக்குது அப்படின்னா அந்த கிங்குக்கு வந்து லீகல் ஹேர் வந்து யாரும் இல்லை, நேச்சுரல் ஹேர் வந்து யாரும் இல்லை அப்படின்னா அந்த கிங்டம் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த கம்பெனியோட அத்தாரிட்டிக்கு வந்து அனெக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் என்ன பண்ணாங்கன்னா டாக்டரின் ஆஃப் லாப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாக்குறப்ப சிவலிங்க யுத்ராவுக்கு வந்து யாரும் இல்லை அப்படின்னா நேச்சுரல் ஹேர் வந்து கிடையாது. இது வந்து அடாப்டட் சைல்டு தான் வந்து இருக்கிறாங்க. அது பேர் என்ன? சிவலிங்கப்பா. சிவலிங்கப்பாவை வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த நேச்சுரல் ஹேரை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால கிட்டூர் வந்து இவங்க வந்து அனெக்ஸ் பண்றாங்க. ஓகேவா? அந்த மாதிரி டைம்ல தான் ஒரு ரிபெலியன் வருது. அந்த ரிபெலியன் வந்து ஃபைட் பண்ண ஒரு லேடி தான் வந்து யாருன்னா கிட்டூர் ராணி சென்னம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, would be annexed by the company. ஓகே, ஸோ இதுதான் அந்த டாக்டரின் ஆஃப் லாப்ஸ். ஸோ தென் அந்த ரிபெலியன் பத்தி பார்த்தோம் அப்படின்னா the Kittur rebellion was one of the first armed rebellion. Okay, one of the first armed rebellion against the British in India and one of the earliest anti-colonial struggles led by the women. Okay, so நம்மளுக்கு வந்து முன்னாடியே தெரியும் வேலுநாச்சியார் இல்லைன்னா லட்சுமி பாய் அந்த மாதிரி சில ராணிஸ்ல இருக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க மாதிரியே இது என்னன்னா ஒன் ஆஃப் த இயர்லியஸ்ட் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் காலனியல் ரூல் அதுதான் என்ன பண்றாங்கன்னா மென்ஷன் பண்றாங்க. ஓகே, ஸோ ஜான் தாக்கரே இவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அனெக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அட்டாக் பண்றாரு அந்த கிட்டூரை வந்து.
Okay, British official at Darwar launched an attack on Kittur on October 1824. Okay, so October 1824ல வந்து அந்த லீகல் கைரை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து சொல்றாங்க. ஓகேவா, அந்த மாதிரி சொல்றதுக்கு அப்புறம் யாரு பண்ணாங்கன்னா ஜான் தாக்கரே வந்து கிட்டூர் வந்து அட்டாக் பண்றாரு. அந்த மாதிரி அட்டாக் பண்றப்ப கொஞ்சம் டிஃபென்ஸ் பொசிஷனுக்கு வந்து போய் திரும்ப அட்டாக் பண்றாரு. கவுண்டர் அட்டாக் வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னா கிட்டூர் ராணி சென்னம்மா வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேட்டில் பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் லாஸ்ட் ஹெவிலி. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டில் வந்து லாஸ்ட் ஆயிட்டாங்க. ஓகே, அண்ட் த கலெக்டர் அண்ட் பொலிட்டிக்கல் ஏஜென்ட் சென்ட் ஜான் தாக்கரே வாஸ் கில்டு பை த கிட்டூர் ஃபோர்ஸஸ். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பேட்டில் வந்து அந்த கிட்டூர் சென்னம்மா வந்து வின் பண்றாங்க. அதுல வந்து அந்த தாக்கரே வந்து கில் பண்ணப்படுறாரு. ஓகேவா, தென் அகைன் என்ன பண்றாங்க அப்படின்னா 2 பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் சார் வால்டர் எலியட் அண்ட் ஸ்டீவன்சன் வந்து ஆஸ்திரேலியர்ஸா அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, however the British army again attacked Kittur fort and the recaptured it. ஓகேவா, இந்த கிட்டர் ஃபோர்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டில் வந்து வின் பண்ணியிருந்தாலுமே திரும்ப அகைனா வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து பேட்டில் பண்ணி திரும்ப வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க அந்த ஃபோர்ட், அந்த கிட்டர் ஃபோர்ட்டை. ஓகே, ஸோ ராணி சின்னம்மா அண்ட் ஹர் ஃபேமிலி வேர் imprisoned and jailed for both Belkongal where she died in 1829. ஓகே, ஸோ 1824ல அந்த ரிபெலியன் நடக்குது. அதுக்கப்புறம் கேப்சர் பண்ணி பிரிசன் வந்து வச்சிருக்கிறாங்க. 1829ல வந்து இவர் வந்து பாசிட்டிவே ஆகுறாங்க. ஓகேவா, அந்த மாதிரி தான் எங்களோட ஹிஸ்டரி வந்து இருக்கு கிட்டூர் ராணி சென்னம்மா. ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கிறேன். வித் ரெஃபரன்ஸ் டு த ராணி சென்னம்மா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் இன்கரெக்ட். ஓகே, ஸோ ராணி சென்னம்மா வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் ruler to lead an armed rebellion against the British East India Company. Her princely state Kittur was annexed by Lord Dalhousie by using policy of doctrine of lapse. Okay, so இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் சொல்லி கீழே கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க. ஓகே, நானும் உங்களுக்கு வந்து ரிப்ளைல ஆன்சர் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்ப பர்சனாலிட்டிஸ் பேஸ்டான கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஒரு மேபி ரைட்டர் இல்லைன்னா ஹிஸ்டாரிக்கல் பர்சன் இல்லைன்னா ஒரு கிங் அந்த மாதிரி கூட கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி பாக்குறப்ப கிட்டூர் ராணி சென்னம்மா வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பர்சனாலிட்டியா வந்து இருக்கிறாரு. ஓகேவா, அந்த மாதிரி தான் இவரை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இவங்க வந்து யாரு, எதுக்காக ஃபைட் பண்ணாங்க, அந்த கிட்டூர் ரிபெலியன்னா என்ன, அதுக்கப்புறம் இவங்களோட ஹிஸ்டரிஸ். ஓகேவா, இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் ஓவர்வியூ மாதிரி பார்த்துருக்குறோம். ஸோ இதை பத்தி வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ டாபிக் வாஸ் சிம்ஹச்சலம் டெம்பிள். ஓகேவா, அந்த பர்டிகுலர் டெம்பிள் வந்து எதனால நியூஸ் இருந்துச்சு, இதை பத்தி கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ எதனால நியூஸ் வந்து சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டூரிங் த ரீசன் கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் epigraphist from the Archaeological Survey of India uncovered a Telugu inscription on the wall above the statue of Lord Hanuman at the 13th century Simhachalam temple dedicated to the Varada Lakshmi Narasimha Swami. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் இந்த டெம்பிளை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஓகே, ஸோ இங்க வந்து ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் வந்து எடுத்துக்கிறாங்க வித் பேக் டு த 13th century. ஓகே, ஸோ இந்த டெம்பிள் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். Simhachalam temple, originally known as the Varaha Lakshmi Narasimha temple, is a Hindu temple located in the Visakhapatnam. So location வந்து முக்கியம். மேபி மேட்ச் த ஃபாலோயிங் வந்து சில அதர் டெம்பிள்ஸ் வந்து கொடுத்து இந்த டெம்பிள்ஸ் வந்து எங்கெங்க பிளேஸ் ஆயிருக்குன்னு சொல்லி மேட்ச் த ஃபாலோயிங்ல கூட கேட்கலாம். அந்த மாதிரி பாக்குறப்ப வரகலட்சுமி நரசிம்ம டெம்பிள் வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா விசாகப்பட்டினம் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே, இட் இஸ் டெடிகேட்டட் டு த இன்கார்னேஷன் ஆஃப் விஷ்ணு நோன் அஸ் த நரசிம்மா அவதார். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு வந்து தெரியும் ஹிந்து மெத்தாலஜி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா விஷ்ணுவுக்கு வந்து 10 அவதார்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ அதுல வந்து 4th அவதார் தான் வந்து என்னன்னா இந்த நரசிம்ம அவதார். ஓகேவா, ஸோ அதுக்காக ஒரு டெடிகேட் பண்ண ஒரு டெம்பிள் தான் இந்த லக்ஷ்மி நரசிம்ம டெம்பிள். ஓகே, இட் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் இன் த 11th century பை த கஜபதி ரூலர்ஸ் ஆஃப் ஒடிஷா. ஓகேவா, ஸோ அந்த கஜபதி ரூலர்ஸ் வந்து ஒடிஷால ரூல் பண்ணக்கூடிய மிடிவல் பீரியட்ல ரூல் பண்ணக்கூடிய ஒரு கிங்டம் தான். ஓகேவா, எம்பையர் தான் கஜபதி ரூலர்ஸ். ஸோ அவங்க தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணியிருக்காங்க 11th centuryல. ஸோ குலோத்துங்க சோழா ஆஃப் ஒன் ஆஃப் தமிழ்நாடு மேட் என்டோமெண்ட்ஸ்னா நன்கொடை மாதிரி கொடுத்துருக்காங்க டு திஸ் டெம்பிள் ஆஸ் அ எவிடன்ஸ் ஃப்ரம் த இன்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் டேட்டிங் பேக் டு 1087. ஓகே, ஸோ 1087ல கிடைச்ச ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் என்ன சொல்றாங்கன்னா குலோத்துங்க சோழன் ஆஃப் ஒன். ஓகேவா, அவர் வந்து இந்த கோயிலுக்கான நன்கொடை வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன் வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதனாலதான் குலோத்துங்க சோழரும் இதுல வந்து இன்க்ளூட் ஆகுவார். ஓகே, ஸோ வெங்கி சாளுக்கியாஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். ஸோ வெங்கி சாளுக்கியாஸ் யாரு அப்படின்னு பாக்குறப்ப அது வந்து வெங்கி சாளுக்கியாஸ் வந்து ஃபவுண்ட் பண்ண வந்து யாரு அப்படின்னா
நம்மளுக்கு வந்து தெரியும் புலிகேசின் 2. ஸோ புலிகேசின் 2வோட பிரதர் தான் யார் ஃபவுண்ட் பண்ணிக்கா அப்படின்னா வெங்கி செல்லுக்கியாஸ் அப்படிங்கிற ஒரு தனி செப்பரேட் டைனஸ்டி வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்கிறார். ஓகேவா? ஸோ யாரும் பார்த்தோம்னா புலிகேசின் 2வோட பிரதர். ஓகே, ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரிஜினல் ஸ்டைன் இன் த 11th century. So much of these structures as stands today is the result renovation by the Narasimha I of the Eastern Ganga dynasty. ஓகேவா? ஸோ ஈஸ்டர்ன் கங்கா டைனாஸ்டியில் இருக்கக்கூடிய நரசிம்ம தேவா ஆஃப் 1 அவர் தான் என்ன பண்ணிருக்காருன்னா இப்போ ரீசெண்டா நம்மளுக்கு தெரியக்கூடிய எல்லா பில்டிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அவரோட காலகட்டத்தில் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கிடெக்சர் தான். ஓகேவா? ஸோ நரசிம்ம தேவா ஆஃப் 1. ஓகே, இந்த செகண்ட் குவார்டர் அந்த 13th century of CE. Then Krishna Devaraya, Vijayanagara monarch visited this temple in the year of 1516. வந்து கிருஷ்ண தேவராயம் வந்து இந்த டெம்பிளுக்கு வந்து விசிட் வந்து பண்ணிருக்காரு. அதுக்கான எவிடன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு இன்ஸ்கிரிப்ஷன் மூலியமா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய கிங்டம் வந்து இன்க்ளூட் ஆகக்கூடிய ஒரு டெம்பிள் தான் இந்த சிம்ஹாச்சலம் டெம்பிள். ஓகேவா? ஸோ அதனால இது மேபி இம்பார்ட்டன்டா கூட இருக்கலாம் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்ப. ஸோ கஜபதி ரூலர்ஸ் வந்து இருக்கிறாங்க. தென் குலோத்துங்க சோழா ஆஃப் தமிழ்நாடு, then Venki Chalukyas of Andhra Pradesh, and the Eastern Ganga dynasty கூட நரசிம்ம தேவா 1, then கிருஷ்ண தேவராயா. இந்த மாதிரி நிறைய கிங்டம்ஸ் வந்து இதுல வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு இந்த பர்டிகுலர் ஒன் சிங்கிள் டெம்பிள்ல. அதனால இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதோட மெயினான ஆர்கிடெக்சர் பார்த்தோம் அப்படின்னா the temple architecture is the blend of Kalinga and Dravidian style. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து திராவிடியன் ஸ்டைல் as well as கலிங்கா ஸ்டைல். ஓகேவா? ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பில்ட் பண்ணக்கூடிய ஒரு டெம்பிள் தான் இந்த சிம்ஹாச்சலம் டெம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, வித் இட்ஸ் மெயின் ஸ்டாண்டம் அடோர்ன்ட் வித் இன்ட்ரிகேட் கார்விங்ஸ் அண்ட் ஸ்கல்ப்சர்ஸ். தென் இந்த கல்யாண மண்டபா. ஸோ நமக்கு வந்து கல்யாண மண்டபா வந்து தெரியும், அது வந்து திராவிடியன் ஆர்கிடெக்சர்ல கூட ஒன் ஆஃப் த ஃபீச்சர். ஓகே, வித்தின் த டெம்பிள் ஹாஸ் 16 pillars with bass reliefs replicating the incarnation of Vishnu. Then it boasts a beautiful stone chariot drawn by the horses. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஸ்டோன் சேரியாட். ஓகேவா? ஸோ அதை முன்னாடியே பார்த்துருப்போம். கோனார் சன் டெம்பிளே வந்து இந்த ஸ்டோன் சேரியாட்டு அந்த ஷேப்ல தான் வந்து மொத்த டெம்பிளே வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம உள்ள வந்து ஒரு ஸ்டோன் சேரியாட்டு ஒரு ஃபார்மேஷன் வந்து இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு பில்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ கொஸ்டின் வந்து பார்க்கலாம். சிம்ஹாச்சலம் டெம்பிள் விச் வாஸ் ரீசன்ட்லி in the news located in the which state? தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, மகாராஷ்டிரா. ஓகே, ஆன்சர் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து பின் பண்ணுங்க, நானும் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். ஓகே, நம்ம வந்து சிம்ஹாச்சலம் டெம்பிளை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. எந்தெந்த கிங்டம்லாம் இதுல வந்து இன்வால்வ் ஆகுறாங்க, அதுக்காக என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஓகேவா? ஸோ இட் இஸ் அ ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்ட் டெம்பிள் சிம்ஹாச்சலம் டெம்பிள். நிறைய டைனாஸ்டி வந்து இன்க்ளூட் ஆகுது, நிறைய கிங்ஸோட நேம்லாம் உள்ள வருது. ஓகேவா? ஸோ எதுல இருந்தாலும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. மேபி எக்ஸாம்பிள் கூட கேட்டு நம்ம வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப இதை பத்தி டீட்டெயிலாக பார்த்தாச்சு. வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. See you in the next video. Until then, bye from Ganesh Academy. Thank you.